சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சந்தித்து வருகின்றனர். சேலம், தர்மபுரி, நாமக்கல், திருச்சி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் தற்போது அந்த ஆலோசனை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. மேலும் பனையூர் கட்சி அலுவலகத்தில் புதிய கட்சி அலுவலகத்தில் கடந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்ட செயலாளர்களை முதன்முறையாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் கடந்த 2ஆம் தேதி திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்ட செயலாளர்களுடனும் ஆலோசனை நடத்தினார். இதேபோல் நேற்று தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 7 மாவட்டத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையை நடத்தி வந்தார். இந்நிலையில் இன்று சேலம், தர்மபுரி, நாமக்கல், திருச்சி மற்றும் ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், மக்களிடம் எப்படி வாக்குகளை சேகரிக்க வேண்டும், பாமக செய்த சாதனைகளை எடுத்து கூறி வாக்குகளை சேகரிக்க பிரத்யேக முறையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது.